ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு டாபிக் பார்க்க போகிறோம். என்ன டாபிக் அப்படின்னா, ரொம்பவே பர்ஃபெக்டான ஃபவுண்டேஷன் ஷேட் டஸ்கி ஸ்கின்னுக்கு எப்படி நீங்கள் சூஸ் பண்ணணுன்றது தான் இந்த வீடியோ. ஸோ எப்படி நீங்கள் கரெக்டாக ஸ்வாட்ச் பண்ணி வாங்கணும் அண்ட் எப்படி நீங்கள் உங்கள் ஸ்கின்னில் ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணி பிளெண்ட் பண்ணணும் அப்படின்றது இந்த வீடியோவில் ரொம்ப டீட்டெயிலாக நான் சொல்ல போகிறேன். ஸோ அதோட அவுட்புட் அண்ட் ரிசல்ட் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே கிளியராக சொல்ல போகிறேன். ஸோ நம்ம சேனலை தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் உங்களோட ஃபவுண்டேஷன் ஷேட் வாங்குறதுக்கு முன்னாடி உங்களோட பர்ஃபெக்டான ஷேட் எதுன்னு நீங்கள் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். அதுக்கு நீங்கள் கையில் ஸ்வாட்ச் பண்ணாமல் உங்களோட சின் ஏரியாவில் எப்பவுமே ஸ்வாட்ச் பண்ணி பாருங்கள். சில ஸ்டோர்ஸில் உங்களோட கையில் ஸ்வாட்ச் பண்ணி காட்டுவாங்க. உங்கள் கையில் இருக்க டோன் அண்ட் உங்களோட சீக்ஸ், உங்களோட ஃபேஸில் இருக்க டோன் கொஞ்சம் டோட்டலாக வேரியபிளாக இருக்கும். அதனால் இந்த சின் ஏரியாவில் அண்ட் நெக்கோட சேர்ந்த மாதிரி நீங்கள் ஸ்வாட்ச் பண்ணி பார்க்கும்போது தான் உங்களோட பர்ஃபெக்ஷனான ஷேட் நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். இப்போ நான் கொஞ்சம் ஃபேர்லேருந்து டஸ்கி டோன் வரைக்கும் இருக்க ஷேட் எல்லாமே நான் உங்களுக்கு ஸ்வாட்ச் பண்ணி காட்டுறேன். ஸோ அது எப்படி என்னோட ஸ்கின்னுக்கு மேட்ச் ஆகுது அப்படின்றத உங்களுக்கு நான் இப்போ கிளியராக சொல்ல போகிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நான் ஃபஸ்ட்டு ஒரு ஃபேரான ஒரு ஷேட் எடுத்து என்னோடய சின் ஏரியாவில் நான் ஸ்வாட்ச் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு ஒரு டேனான ஒரு ஷேடையும் நான் அப்ளை பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்பவே கொஞ்சம் லைட்டான ஷேடையும் நான் அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ இதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும். பட் நீங்கள் லைட்டாக அப்ளை பண்ணும்போது பார்த்திங்கன்னா கலர் உடனே உங்களுக்கு வேரியேஷன் தெரியாது. அது நீங்கள் பர்ஃபெக்டாக ஸ்கின்னோட பிளெண்ட் பண்ணும்போது தான் தெரியும். இப்போ உங்களோட ஸ்கின் டோன் இதுதான் பர்ஃபெக்டானது அப்படின்னு நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நீங்கள் இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு உங்கள் ஸ்கின்னோட நீங்கள் பிளெண்ட் பண்ணி பார்க்கணும். பிளெண்ட் பண்ணாமல் நீங்கள் அப்படியே வெறுமா ஸ்வாட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாக்டாக தெரியாது. இப்போ என்னோடய ஸ்கின் டோனுக்கு எது மேட்ச் ஆகுது பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் ஒன். மோரோவர் நம்ம இந்தியன் ஸ்கின் பார்த்திங்கன்னா எல்லாருமே டார்க்கர் ஸ்கின் டோன் தான் இருப்பாங்க, டஸ்கி டோன் சொல்லுவோம். ஸோ அந்த டஸ்கி டோன்ஸ் எல்லாருமே வார்ம் ஷேடுன்னு சொல்லுவாங்க. ஸோ வார்ம் ஷேடாக தான் நீங்கள் இருப்பீங்க. இப்போ நான் அந்த செகண்ட் ஒன் பிளெண்ட் பண்ணுறேன் பாருங்கள், என்னோடய ஸ்கின்னில் எப்படி ஒரு சேம்லெஸ்ஸாக தெரியுதுன்ட்டு. ஸோ இதுதான் உங்களோட பர்ஃபெக்ஷன் ஷேடாக நீங்கள் சூஸ் பண்ண முடியும். இப்போ நான் பக்கத்தில் இருக்க கொஞ்சம் ஃபேர் டோன் நான் பிளெண்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அது எப்படின்னா என்னோடய ஸ்கின்னில் ஆக்சிடைஸ் ஆகி கிரே ஆக ஆரம்பிச்சிரும். நீங்கள் நார்மலாக ஃபர்ஸ்ட் டைம் அப்ளை பண்ணும் போது ஏதோ பிரைட்டாக நல்லா இருக்க மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். ஆனால் ஒரு 1 hour கழித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி கிரேஷாக மாற ஆரம்பிச்சிரும், ஆக்சிடைஸ் ஆக ஆரம்பிச்சிரும் உங்கள் ஸ்கின் டோனில். ஸோ அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம் நீங்கள் ராங்கான ஃபவுண்டேஷன் சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்ட்டு. நீங்கள் ஃபவுண்டேஷன் வாங்கினதுக்கப்புறம் இது உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா உங்களோட மணி வேஸ்ட்டு தான். அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் ஸ்டோரில் போய் வாங்கும் போது உங்கள் சீக்ஸ் ஏரியாவில் இந்த மாதிரி நல்லா பிளெண்ட் பண்ணி பார்த்து வாங்குங்க. என்னோட ஸ்கின் டோன் டஸ்கி டோனுன்றதுனால ஸோ நான் சில பிராண்ட்ஸ் யூஸ் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் வைஸாக நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் இந்த மாதிரி தப்பான ஃபவுண்டேஷன் வாங்கணும்னு அவசியம் இல்லை. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பிராண்ட்ஸ் அதோட எல்லா டெக்ஸ்சரும் நான் உங்களுக்கு கிளியராக சொல்லுவேன். இப்போ என்னோட இந்த செகண்ட் ஷேட் ஸ்வாட்ச் பண்ணி பார்த்ததில் தெரிஞ்சிருச்சு இது ரொம்பவே சூப்பரான ஒரு ஷேட், எனக்கு நல்லா பிளெண்ட் ஆகுதுன்ட்டு. இப்போ டஸ்கி டோனுக்கு சில பர்ஃபெக்டான ஃபவுண்டேஷன் ஷேட் சொல்ல போகிறேன். இது லாரியல் பாரிஸோட மேட் ஃபவுண்டேஷன். ஆயிலி ஸ்கின்னுக்கு ரொம்பவே சூட்டபுளாக இருக்கும், ரொம்ப மேட் ஃபினிஷ் கொடுக்கும். இது கண்டிப்பாக நீங்கள் நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபிட்மி ஃபவுண்டேஷன். ஃபிட்மி ஃபவுண்டேஷன் மேட்லேயும் இருக்குது, டியூவி ஃபினிஷும் இருக்குது. இந்த ஃபவுண்டேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக பிளெண்ட் ஆகும், எல்லா ஸ்கின் டைப்புக்கும் ரொம்பவே சூப்பராக ஃபினிஷ் எடுக்கும். இதோட ரிசல்ட் எப்படி அப்ளிகேஷன் பண்ணணுன்றது நான் உங்களுக்கு காட்டுறேன். நெக்ஸ்ட் LA கேர்ள். இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கவரேஜ் நல்லாயிருக்கும். இது காம்பினேஷன் ஸ்கின்ஸ்க்கு ரொம்பவே சூட்டபுளாக இருக்கும். ரொம்ப பிம்பிள் இருக்குது, ரொம்ப காம்பினேஷனாக இருக்குது ஸ்கின்னுக்கெலாம் நல்ல கவரேஜ் கொடுக்கும். ஸ்கின் நல்ல ஒரு ஃப்ளாலெஸ்ஸாக இருக்கும். ஸோ இந்த 3 பிராண்டும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே செம்மையாக இருக்கும். ஃபர்ஸ்ட் LA கேர்ளில் பிரான்ஸ் ஷேட் அண்ட் லாரியல் பாரிஸில் 330 ஷேட் நம்பர். நெக்ஸ்ட் ஃபிட்மியில் பார்த்தீங்கன்னா 335. ஸோ இந்த ஷேட் மட்டும்
மட்டுமே போதும் டஸ்கி டோனுக்கு ரொம்பவே சூப்பரான ஒரு ஷேடுன்னு சொல்லலாம். ரொம்ப பேஸ்லாம் நல்லாவே இருக்கும். ஓகே, இது எப்படி வந்து ஸ்கின்ல வந்து பிளெண்ட் பண்ணி அப்ளை பண்ணணுன்றது தான் காட்ட போகிறேன். அதுக்கு நான் வந்து பியூட்டி பிளெண்டர் எடுத்திருக்கேன். இது பிஏசியோட பியூட்டி பிளெண்டர். இதை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணணுன்றதை இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். ஃபர்ஸ்ட் ஒரு பவுலில் வந்துட்டு ஒரு கொஞ்சமாக தண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி எடுத்துகிட்டு அதில் வந்து நீங்கள் டிப் பண்ணி ஸ்க்வீஸ் பண்ணி எடுக்கும் போது அது நல்லா வந்து சாஃப்டாக வந்து மாறிடும். ரொம்ப ஹார்டாக இருந்ததுன்னா ஸ்கின்ல நல்லா பிளெண்ட் ஆகாது. நீங்கள் ப்ரஷஸை விட பியூட்டி பிளெண்டர் யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் ஸ்கின் வந்து நல்லா வந்து ஒரு ஃப்ளாலெஸ் பேஸ் வந்து உங்களுக்கு க்ரியேட் பண்ணி கொடுக்கும். நீங்கள் பிகினஸாக இருக்கீங்க அப்படின்னா ப்ரஷஸில் வந்து நீங்கள் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம். ஸோ தட் நீங்கள் வந்து இந்த மாதிரி பியூட்டி பிளெண்டர் யூஸ் பண்ணிக்கும் போது க்ரீமியாக இருக்க ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நீங்கள் இதிலே வந்து அழகாக யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ நான் நல்லா வந்து ஸ்க்வீஸ் பண்ணி ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு நல்லா வந்துட்டு நான் ட்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ அதில் வாட்டர் இருந்துச்சுன்னா நமக்கு வந்து ப்ராடக்டோட வந்து பிளெண்ட் ஆகும் போது ஒரு மாதிரி இருக்கும். அதனால் நல்லா வந்து பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் பிக்கு உங்களுக்கு நல்லா டிஃப்ரெண்ட் தெரியும் அது எவ்வளோ வந்து ஃப்ளஃபியாக இருக்குன்ட்டு. இப்போ வந்து நான் ஃபவுண்டேஷன் எப்படி அப்ளை பண்ண போகிறேன்றது காட்ட போகிறேன். டைரெக்டாக நம்ம ஃபவுண்டேஷன் வந்து ஸ்கின்ல எப்போவுமே அப்ளை பண்ணக்கூடாது. அதுக்கு முதல்ல நம்ம ஸ்கின்னை வந்து ப்ரெப் பண்ணணும். ப்ரெப் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாய்ஸ்சரைசர் சன்ஸ்க்ரீன்லாம் போட்டதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னா என்னோடய கலர் கரெக்டர் வந்து யூஸ் பண்ணி நான் என்னோடய ஸ்கின் டோனை வந்து ஈவனாக ஆக்கிறதுக்கு ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் எல்ஏ கேர்ளோட கலர் கரெக்டர் எடுத்து நான் என்னோடய ஃபேஸில் இருக்க எங்கே டார்க் டோன்ஸ்லாம் இருக்கோ அங்கே நான் வந்து நல்லா அப்ளை பண்ணி பிளெண்ட் பண்ணிக்கிறேன். பிளெண்ட் பண்ணும் போது என்னோடய ஃபிங்கர்ஸ் வச்சும் பண்ணலாம், இல்லைனா பியூட்டி பிளெண்டர் வச்சும் பண்ணலாம். பியூட்டி பிளெண்டர் வச்சு பண்ணிங்கன்னா ஒரு ஏர் ப்ரஷ் ஃபினிஷ் கொடுக்கும். நல்லா உங்கள் ஸ்கின் டோனில் வந்து நல்லாவே அப்ளை ஆகும். ஸோ இதை வந்து நல்லா ஈவனாக பிளெண்ட் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு நெக்ஸ்ட் வந்து ப்ரைமர் யூஸ் பண்ணணும். நம்ம எப்போவுமே வந்து ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ரைமர் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட பேஸ் வந்து நல்லா ஃப்ளாலெஸ்ஸாக இருக்கும். அதே மாதிரி மேக்கப் வந்து நல்லா லாங் ஸ்டேவாக இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சமாக வந்துட்டு என்னோடய ஸ்கின்ல அப்ளை பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து இப்போ நான் ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ண போகிறேன். ஃபவுண்டேஷன் எப்போவுமே அப்ளை பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒரு 1 or 2 பம்ப் வந்து எடுத்துகிட்டு கொஞ்சமாக அதை மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களோட ஸ்கின்ல வந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். எப்போவுமே நீங்கள் ஸ்கின்ல வந்து அப்ளை பண்ணும்போது மோரோவர் எல்லா ஃபேஸ் ஃபுல்லாக நீங்கள் வந்து டாட்டாக வச்சுட்டு அதுக்கப்புறம்லாம் பிளெண்ட் பண்ணக்கூடாது. ஸோ அது வந்து நீங்கள் அப்படி பண்ணிங்கன்னா பேட்சியாக தெரியறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் ஃபர்ஸ்ட் ஒரு சைடு வந்து நீங்கள் அப்ளை பண்ணி பிளெண்ட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் இன்னொரு சைடு வந்து நீங்கள் அப்ளை பண்ணி பிளெண்ட் பண்ணுங்கள். அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் பிளெண்ட் பண்ணும்போது தான் ஃப்ளாலெஸ்ஸாக இருக்கும். பேஸு பார்க்கறதுக்கும் பேட்சியாக இருக்காது. ரொம்பவே சூப்பராக வந்து பிளெண்ட் ஆகும். பிகினர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் நல்லா பிளெண்ட் பண்ணி அப்ளை பண்ணும்போது உங்கள் ஸ்கின் வந்து நல்லா ஃப்ளாலெஸ்ஸாக நல்லா ஈவன் டோனாக தெரியும். ஸோ டஸ்கி டோன்ஸும் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஃப்ளாலெஸ் ஃபினிஷ் கொடுத்து நீங்கள் நல்லா ஒரு பேஸை நீங்கள் க்ரியேட் பண்ண முடியும். மேக்கப்பில் பேஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் நீங்கள் ஐ மேக்கப் எல்லாமே நீங்கள் வந்து பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதோட ஃபினிஷ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ரொம்ப ஃப்ளாலெஸ்ஸாக ரொம்ப நீட்டான ஒரு பேஸ் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நீங்கள் ஐப்ரோஸ் பண்ணிக்கலாம். எப்பவும் போல் வந்து ஐலைனர்ஸ், மஸ்காரா அண்ட் லிப்ஸ்டிக்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு க்ளாஸி லிப் கொடுத்துட்டு என்னோடய ஐப்ரோஸை மட்டும் நல்லா டிஃபைன் பண்ணிக்கினேன். ஸோ இந்த லுக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அண்ட் அதே மாதிரி தப்பான ஃபவுண்டேஷன் ஷேட் சூஸ் பண்ணி வாங்கி மணி வேஸ்ட் பண்ணிடாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நான் யூஸ் பண்ண ஃபவுண்டேஷன் ஷேட் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பை பண்ணணும்னு நினைக்கிறவங்க பை பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப பிகினராக இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன் படி நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறதா இருந்தாலும் சரி, சூஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, கண்டிப்பாக இந்த வீடியோவோட ரெஃபரல் வச்சு நீங்கள் வந்து பண்ணிங்கனாலே கரெக்டாக நீங்கள் உங்கள் பர்ஃபெக்டான ஷேடை வந்து சூஸ் பண்ண முடியும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். அண்ட் வந்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களோட தாட்ஸை நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து நான் உங்களுக்காக அப்லோட் பண்ணுறேன். என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ் நீங்கள் ஃபாலோ பண்ணலைன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் டூ ஃபாலோ ஃபார் மோர் வீடியோஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.